ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் நெத்திலி கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வச்சு இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிசா நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கருவாட்டு குழம்புல தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் வீடியோவை ஏற்கனவே என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த குழம்பு தூள் தான் இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலா பொடிகளை எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கருவாட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நெத்திலி கருவாடு மட்டும் இல்லைங்க, எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். கருவாட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் முருங்கைக்காய், 4 கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை எப்போவுமே கட் பண்ண உடனே உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க, அப்போ கசக்காது. இந்த காய் கருவாடு எல்லாமே 2 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்து இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் 1/4 கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பை ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.